தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஆகாஷிக் கார்டு ரெக்கார்ட் மூலமாக ஒரு குழுமத்துக்கு அல்லது ஒரு இனத்துக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு ஊருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இது ஆகாச பதிவேடு ஒரு அற்புதமான கொஸ்டின். இது வரைக்கும் அதிகமாக யாரும் கேட்காத ஒரு கொஸ்டின். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு முருகன் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கலாமா எப்படின்னா? கண்டிப்பாக கமிட்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசில் எழுதி வச்சு ஒரு விஷயத்தை வந்து அந்த கமிட்மெண்ட் ஆனது ஃபுல்ஃபில் ஆகிடும். பொருள் உதவி செய்யறதுக்கு ஆட்களும் தயாராக இருக்கிறார்கள். கேட்கப்படக்கூடிய அந்த பொருள் உதவியாக நிதி நிச்சயமாக வழங்கப்படும். இந்த கோவிலானது ஒரு ஆறு நிறைந்த இடம், அந்த ஆறு ஓடை, அங்கே பக்கத்தில் புல்வெளி, இது போல் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்படின்னா நிச்சயமாக இது செயல்படுவதற்கு 100%. அதாவது இந்த முருகனுக்கு என்ன பெயர் சூட்டலாம்? பாலமுருகன். பெண் தோழி சம்பந்தமாக தான் அவங்களுக்கான திருமணம் அப்படின்றது எப்போ சாத்தியமா? இந்த போராட்டத்திலேருந்து அவங்க வந்து தெளிவாகணும். அந்த ஒரு பீரியட் இருக்கு. அதற்கு வந்து 6 மாத காலம். இந்த சொன்னேன் இல்லையா முன்னாடி வார் ஆஃப் ரோசஸ் காட்டுச்சுல, அது போல ஒரு விஷயம். இதற்கு நடுவில் என்னென்னா ஒரு பெண்ணுடைய ஒரு இது ஒன்று இருக்குது. அவங்களுடைய குறுக்கீடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுது. அந்த குறுக்கீடை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஜோதிட ஆசிரியர், உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம்மா. நிச்சயமா. இன்னைக்கு வந்து நம்ம ஆகாஷிக் கார்டு தொடர்பில் சில விஷயங்களை பேச போகிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இது வரைக்குமே எங்களுடைய ஐபிசி பக்தியில் இந்த ஆகாஷிக் கார்டு தொடர்பில் வந்து தனிநபர்கள் நிறைய விஷயங்களை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டலை பெற்றிருக்காங்க. இந்த ஆகாஷிக் கார்டு ரெக்கார்ட் மூலமாக ஒரு குழுமத்துக்கு அல்லது ஒரு இனத்துக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு ஊருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இது ஆகாச பதிவேடு ஒரு அற்புதமான கொஸ்டின். இது வரைக்கும் அதிகமாக யாரும் கேட்காத ஒரு கொஸ்டின். ஏன்னா ஆகாச பதிவேடுங்கிற போது இது எல்லாத்துக்குமானது தான். எல்லாமே ஒரு இடத்துல ஒரு எனர்ஜியாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அந்த பதிவேடை எடுக்கிறோம். அப்போ எடுக்கிறதுக்கு டூவில் நம்ம அந்த ஆகாஷிக் டேரோ ரீடிங் எடுக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு குழுவுக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு ஊருக்காக இருக்கட்டும், நாட்டுக்காக இருக்கட்டும், நிச்சயமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, அந்த கேள்வியோடைய கேட்கக்கூடிய நபரோட கனெக்ட் ஆகி, பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகி நம்ம வந்து அந்த டேரோ ரீடிங் எடுக்கும்பொழுது நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதில் இந்த கார்டில் கிடைக்கும். நிச்சயமாம்மா. அப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஊர் சார்ந்த ஒரு கேள்வி தான் நான் கேட்க போகிறேன். அதாவது ஒரு நண்பருடைய ஒரு ஊர் திருவாரூர் மாவட்டம். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு முருகன் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கோவில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி, அதை ஆரம்பிக்கலாமா எப்படிமா? கண்டிப்பாக கமிட்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசில் எழுதி வச்சு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆவணமாக எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த கமிட்மெண்ட் ஆனது ஃபுல்ஃபில் ஆகிடும். சரிங்களா? அந்த கமிட்மெண்ட் ஆனது நிச்சயமாக ஃபுல்ஃபில் ஆகிடும். இதற்கு வந்து ஒரு பெரிய பொருள் உதவி செய்யறதுக்கு ஆட்களும் தயாராக இருக்கிறார்கள். கேட்கப்படக்கூடிய அந்த பொருள் உதவியாக நிதி நிச்சயமாக வழங்கப்படும். இந்த கோவிலானது ஒரு ஆறு நிறைந்த இடம், அந்த ஆறு ஓடை, அங்கே பக்கத்தில் புல்வெளி, இது போல் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்படின்னா நிச்சயமாக இது செயல்படுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. நிச்சயமா. இப்போ இந்த கோவிலை வந்து எந்த தேதிகளில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம்? எப்போ தொடங்கலாம் இந்த ஆலய பணியை? 7 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. 7 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமி அல்லது அமாவாசையிலேருந்து அந்த நாளுக்கு அப்புறமா ஆரம்பிங்க. அதாவது ஒரு நிறைந்த அமாவாசை அல்லது ஒரு பௌர்ணமி, அந்த நாட்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கணும். 7 வாரம் கழித்து.
7 வாரம் கழித்து. நிச்சயமா. ஒரு திருப்பணி அப்படிங்கிறது நம்ம தொடங்க போறோம். அதுக்கான தேதிய நீங்க சொல்லிட்டீங்க. அதேபோல இந்த திருப்பணி அப்படின்றது நிறைவடையிற இது எத்தன மாசத்துல இந்த கோவில் திருப்பணி அல்லது இந்த கோவில் கட்டி அதுக்கான கும்பாபிஷேகம் பண்ண முடியும்? 19 மாதங்கள் ஆகுமா. மீண்டும் வந்து ஒரு நீர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. கப்பல், படகு இது போல ஒரு விஷயம். ஸோ வெளிநாட்டு, வெளி மாநிலம் அந்த இடத்துலேருந்து உதவிகள் வரும். இது பௌர்ணமி தான். நம்ம பௌர்ணமி இல்லை அமாவாசைன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பௌர்ணமி நாள் தான் இங்கே குறிக்கிறது. ஸோ பௌர்ணமியிலேருந்து ஒரு விஷயத்தை அவங்கள ஆரம்பிக்க சொன்னாக்க நிச்சயமாக அது நடக்கும். முழு உதவி, செழிப்பான உதவி கட்டாயம் கிடைக்கும். இங்கே பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் கிடைக்குது. அப்போது அவர்கள் முன் வந்து நிறையா நிதி உதவியை வந்து செய்யறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து குலசாமி, அந்த தரப்பில் இருக்கக்கூடிய குலசாமி யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. அவர்கள் வந்து வாக்காக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது கம்யூனிகேஷன் கார்டு. அந்த கம்யூனிகேஷன் அந்த வாக்காக வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வேற்று மதம், வேற்று மொழி இவர்களும் அங்கே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதனுடன் சேர்ந்து அவங்களும் கூடி இருக்கும் பொழுது ஒரு வாக்கு கேட்கணும். அது கேட்டாக்க அந்த வாக்கு சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். நிச்சயமா. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் காரியம். அந்த கோவில் காரியம் எப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும், எப்போ வந்து அது முழு நிறைவாக நிறைவடையும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கேட்டு இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் மூலமாக நம்ம வந்து அறிஞ்சிட்ருக்கோம், தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிறைவாக இந்த கோவில் தொடர்பில் ஒரு கேள்வி இருக்குமா? அதாவது இந்த முருகனுக்கு என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அதை சொல்ல முடியுமா? பாலமுருகன். குட்டி குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அம்மாவான ஒரு குருவி வந்து கொடுக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து சூரியன் இருக்குது. அது வந்து சிவனுடைய அம்சமாக நான் பார்க்குறேன். எங்கள் அம்பிகையோட அம்சமாக பார்க்குறேன். குழந்தையாக ஒரு விஷயம் மனதில் டக்குன்னு வர்றது வந்து பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு அதனுடன் சேர்ந்தது. பாலமுருகன், பாலசுப்ரமணியம், இப்படி எந்த ஒரு பெயர் வைத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அருமைமா, அருமை. நிச்சயமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வை வந்து ஆகாஷிக் பதிவிலேருந்து கொடுத்துருக்குங்கிறது நிஜமாக இதுக்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமா. இந்த மாதிரியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நானும் நன்றி சொல்லணும். இன்னும் ஒரு கோவில் காரியம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு காரியம். அதனுடைய ஆரம்ப புள்ளியில சில கேள்விகள் அப்படிங்கிறது எங்களுடைய வாய் மூலமா வந்து அதுக்கான விடைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அடுத்து தனிப்பட்ட சில கேள்விகளை நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சில நேயர்கள் வந்து எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது தொடர்பில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக அடுத்து என்னுடைய கேள்வி வந்து எங்களோட அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பெண் தோழி சம்பந்தமாக தான். அவங்களுக்கான திருமணம் அப்படின்றது எப்போ சாத்தியமா இருக்கு? ஓகேங்க, திருமணம் எப்போ சாத்தியம் கேட்குறீங்களா? ஆன் ட்ராக்காக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதில் அவங்க நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவெடுத்து அவங்க ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் அவங்க இந்த போராட்டத்துலேருந்து அவங்க வந்து தெளிவாகணும். அந்த ஒரு பீரியட் இருக்குது. அதற்கு வந்து 6 மாத காலம். 6 மாத காலம். நிச்சயமா. 6 மாத காலத்தில் வந்து அவங்களுக்கான திருமணம் அப்படிங்கிறது நிறைவாக நடக்கிறது நிச்சயமாக நடக்கும். எஸ். அடுத்து வந்து மணமகன் வந்து உள்ளூரில் இருப்பாரா அல்லது வெளியூரில் இருப்பாரா? பார்த்துடலாம். வெளியூரில் தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பக்கத்தில், ஆனால் கொஞ்சம் ரொம்ப கிட்டக்க இல்லை. அந்த இடத்துக்கு போகணுன்னா அவங்க ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க வெளியில் போகணும். இந்த சொன்னேன் இல்லையா முன்னாடி வார் ஆஃப் ரோசஸ் காட்டுச்சுல்ல, அது போல் ஒரு விஷயம். இதற்கு நடுவில் என்னென்னா ஒரு பெண்ணுடைய ஒரு இது ஒன்று இருக்குது. அவங்களுடைய குறுக்கீடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுது. அந்த குறுக்கீடை அவர்கள் வெல்லணும். அது இப்போ அவங்க ரெண்டும் கட்டான அந்த மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வெளியூரில் இருக்காரு. ஆனால் அது கிட்ட தான், ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஊராக இல்லை. அது வந்து ஒரு பெண்ணுடைய குறுக்கீடு இருக்குது. அடுத்து இன்னொரு கேள்வி. இது வந்து மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு வந்த கேள்வி, ஐபிசி பக்திக்கு வந்த கேள்வி. அதாவது ஒரு மகன், ஒரு தாய் கேட்டிருக்காங்க, தன்னுடைய மகன் வந்து இப்போ +2 படிச்சுட்டு இருக்காரு. அவர் நீட் தேர்வில் வந்து தேர்வாகிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீட் தேர்விலே வெற்றி பெறுவார்களா? கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபேட்டட் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் 7 நாளே எனக்கு கேதுனாலே நான் வந்து அது மருத்துவம் சம்மந்தப்பட்டதுன்னு நான்
மிருகநதி நாடியில் நாங்கள் சொல்லுவோம். அதனால் நிச்சயமாக அந்த ஃபேட்டட் அது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஃபோக்கஸிங் கொஞ்சம் வேணும். ஃபோக்கஸிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அந்த ஃபோக்கஸ் மட்டும் இருந்துட்டால் அந்த பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பேலன்ஸோட இங்கே எகெயின் 7 தான் வந்திருக்கு. புத்தகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பேலன்ஸ் இருந்துட்டாக்க நிச்சயமாக அவங்களுக்கு அவருக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது மருத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதி தான். நிச்சயம் அவருக்கு அதாவது இந்தியாவுக்குள்ளேயே மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது வெளிநாடு சென்று அவர் மருத்துவம் கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியாவிலே படிப்பாங்க. வில் விஸ்டம் மைண்ட் அப்படின்னு அவருடைய முனைப்போட ஒருமித்த அந்த மனதோடு அவர் படிக்கும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாங்க. அது கம்யூனிகேஷன் காட் வந்திருக்காங்க, கேப்ரியல். இவர் வந்துட்டாருனாலே சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஊராக நீங்கள் கேட்டிங்க, அதுக்கான காடு நிலம் நம்ம ஊருங்கிறத காட்டுது. இது எங்கேயும் வெளியில் போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் உள்ளூரில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிச்சயமா. அடுத்து நிறைவான ஒரு கேள்வி மேம், அதாவது ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் அறிதல் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் இந்த பிறப்பை எனக்கு ஏன் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கணுன்றது ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது ஏதாவது அதுக்கான விடை கிடைக்குமா? கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் இருக்கிறதுல டஃபஸ்ட் கொஸ்டின். அண்ட் அதற்காக தான் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு 35 வயதுக்கு அப்புறமே இப்போ இருக்கக்கூடிய இளம் குழந்தைகள்லாம் இப்போலேருந்தே அவங்களோட அந்த இது தெரியுது, அவங்களுக்கு என்ன எதுக்காக வந்திருக்கோங்கிறத தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு அப்படின்னாலும் நிச்சயமாக அதுதான் நமக்கு லைஃப் பர்பஸ். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஒரு கூட்டு கிளியாக இருந்திருக்கீங்க சரிங்களா, குருவிகள் அது போல் சில பிரச்சனைகள், சில மறைமுகமான எதிரினால் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு பின்னாடி அதுலேருந்து வெளியே நீங்கள் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கீங்க. இந்த குவீன் ஆஃப் கீஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, உங்களுக்கு தேவையானது நீங்கள் எதை நோக்கி பார்க்குறீங்களோ உங்களோட விஷன் உங்கள் கையில் தான் அந்த கீ இருக்குது. நீங்கள் எதை நினைத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் வச்சாலும் அதில் ஒரு பிரம்மாண்டத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதுதான் இந்த குவீன் ஆஃப் கீஸ் அப்படிங்கிற அந்த கார்டு கொடுக்கறது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசுலேருந்து முழுமையாக வெளியில் வரணும். வந்தால்தான் இந்த இடத்தை உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? இதில் இன்னும் பர்டிகுலராக உங்களுக்கு கொஸ்டின் இல்லை, அதாவது எந்த பாதை நோக்கி எந்த பாதை? சர்வீஸ். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவணும். யாருக்காவது சொல்லிக்கொண்டே இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல நீங்கள் பேரரசியாக உட்காந்து மற்றவர்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க. அது முழுக்க சர்வீஸ் ஓரியன்ட் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க காத்துட்ருக்கு. ஆகாஷிக் லைப்ரரியிலேருந்து முழுக்க சர்வீஸ் மைண்டடோட நீங்கள் மக்களுக்காக பணி செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சிட்ருக்கீங்க. அது நிச்சயமாக நிறைவேறும். நன்றி. நிச்சயமாக தான், கரெக்டு. உங்களுக்கு சரியாக அமைந்து வந்திருக்கா? நல்லது. அது நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக நன்றி. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த பிரபஞ்சம் உங்கள் மூலமாக எனக்கு சொன்னதுக்குமே ரொம்பவே நன்றி. அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்பவே நன்றி மேம். அதாவது பல விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். தனிப்பட்ட ஒருத்தருக்கான தேவைகளுக்கான வழிகாட்டலாக இருக்கட்டும், அதே போல் ஒரு திருக்கோயில் கட்டுறதுக்கான ஒரு திருப்பணியாக இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு தருணமும் ஒரு மாதிரி கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படியே பதில் வந்துட்டே இருந்தது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம், இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் மிக்க நன்றி. இது நிஜமாவே இந்த ஆகாச பதிவேடு அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பொக்கிஷம். இது எல்லாருக்குமே எழுதப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னா அது ப்ரூவனா, அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரூவ் வேணும். இல்லை, இந்த ப்ரூஃபுக்கான ஒரு விஷயம் தான் இந்த அட்டைகள். அதை உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணும்பொழுது ஆமாம் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுது. அது நிச்சயமாக உங்கள் மனதிலையும் பதிந்து அதற்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயம் நடக்கும். அதனால் இந்த தருணத்திற்கு நான் பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.